ஒரு நல்ல லவ் ஸ்டோரிக்கு, அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லான லவ் ஸ்டோரிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு அழகான நடிகன், ஒரு அழகான நடிகை. நமக்கு கிடைச்சிருக்கிறது பரத், தமன்னா, கண்ணன். இங்கேயே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு தோணுது. அதே மாதிரி மியூசிக் வித்யாசாகர் சார், ரன்னு மாதிரி, மொழி மாதிரி ஒரு அற்புதமான மியூசிக் மட்டும் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் கொடுப்பாரு. கண்டேன் காதலி ரொம்ப ப்ராமிசிங்கான ஃபிலிமா தெரியுது. எந்த ஒரு படத்தோட சக்சஸ் நிர்ணயிக்கிறது வந்து அந்த டீம் தான். அந்த டீமோட கேப்டன் கண்ணன் எனக்கு ரொம்ப நல்ல நெருங்கிய நண்பர். எனக்கு அவர் வந்து ஜெயங்கொண்டான் கதையை வந்து கதையாகவும் கேட்டிருக்கேன். அந்த கதையை அழகாக டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு. ஸ்கிரீன்ல எங்கேயும் பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு வரப்போகிற காலத்தில் ஒரு நல்ல ஒரு நோட்டபிளான ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் டைரக்டராக அவங்க இருக்கக்கூடிய எல்லா தகுதியும் உண்டு. ஒரு நல்ல படமா, ஒரு சாஃப்ட் லவ் ஸ்டோரியா கண்டிப்பா அது வந்து எல்லார் மனசையும் வந்து கண்டிப்பா டச் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படமா அமைன்னு தோணுது. மோசம் பேர் அவரோட இன்டென்ஷன் ரொம்ப கிளியரா இருக்கு. நல்ல படங்கள் தரணுங்கிற இன்டென்ஷன் வந்து ரொம்பவே தெளிவா இருந்திருக்கு. அதுல இருந்து அவங்க என்னைக்குமே செட் பேக் ஆனதே கிடையாது. இருந்து तुमसे क्यों पूछ रही थी कि मैं तुम्हें लाइक करता हूँ? अरे हाँ, अच्छा बताओ, मैं तुम्हें कैसे लगती हूँ? मगर क्यों? ओहो, क्यों का कोई जवाब नहीं होता। अच्छी लगती हूँ, फटाक, मस्त। The entire unit of this film, especially the director, all the best. ஹிந்தியில் எப்படி ஓடிச்சோ அதே மாதிரி டபுள் மடங்கா இந்த தமிழ்லையும் ஓடணும். அந்த ஹோல் டீமுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஒரு ஹிட் ஃபிலிம்ங்கிறது டிக்ளேர் பண்ண மாதிரி இருக்கு ஆல்ரெடி. கண்டேன் காதலை படத்தோட இயக்குநர்களுக்கும் அந்த படக்குழுவினர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். I would like to wish Bharat and Tamanna and the director all the very best. எனக்கு என்னமோ கண்டேன் காதலை வந்து கண்டேன் வெற்றி அப்படிங்கிற மாதிரி கேக்குது. வாழ்த்துக்கள். All the very best to the whole team. கண்ணன் சார் பின்னி பல்லடுங்க. கண்டேன் காதலை. காதல் பல்வேறு கோணங்களில் பல பார்வைக்கு பல கோணங்களில் வெவ்வேறு விதங்களில் காதல் கட்டார்கள். ஆனால் இந்த காதலை கண்டேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே என்ன கண்டார்கள் என்பதை இனி வரும் நாள், படம் வெளியிடும் நாள் அதற்கு விடையளிக்கும். இந்த படத்தின் நிர்வாக இயக்குனர் தனஞ்சயனை பற்றி ஒரு வரியில் சொல்ல முடியாது, ஒரு அத்தியாயத்தில் சொல்ல முடியாது, பல அத்தியாயங்கள் எழுத வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல இனிய நண்பர். அவர் இந்த திரையுலகத்துக்கு வந்தது நாம் திரையுலகம் கொடுத்து வைத்த பேரும் பேர். அப்படிப்பட்ட இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். I'm very very happy to be here. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்ணன் நானும் colleagues for a long time, competitors கூட. And கொஞ்சம் எனக்கு பொறாமையா இருக்கு இந்த படத்தை அவர் ரீமேக் பண்ண போறாருன்னு. கொஞ்சம் இல்ல, நிறையவே ஆக்சுவலி. அண்ட் எல்லாரும் வந்து இந்த ஆடியோ விஷுவல் வந்து பரத் தமன்னா ரொம்ப லக்கி, பரத் தமன்னா ரொம்ப லக்கின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. I think the script is lucky to get two artists like both of them. Because ரெண்டு பேருமே வந்து have proven that they are very 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 good and very very great actors. And I think the script is lucky to get two actors like that. And I think they're going to rock the film, definitely. And all the best to the whole team. I love Jab We Met and I'm sure I'm going to like this film too. Kannan, all the best, rock it. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு அழகான விழாவாக அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லாக ஒரு படத்தை ரீமேக் பண்றதுன்றது ஒரு ஆக்சுவலாக பெரிய ஒரு சேலஞ்ச். அது வந்து கண்ணன் ரொம்ப சரியாகவே செய்வான்னு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் பரத், தமன்னா, வித்யாசாகர் இவங்க எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு பக்கபலமா இருப்பாங்க இந்த படத்துக்கு. அது ரொம்ப நல்லா எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. தனஞ்சயன் சார் பற்றி வந்து சொல்ல வேண்டாம், ரொம்ப தரமான ஒரு படங்கள் எடுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் வந்து தமிழ் படம் தயாரிச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல தயாரிப்பாளராக வந்து என்னென்ன முடியுமோ எல்லா வகையிலும் அவர் கண்டிப்பாக அந்த படத்துக்கு வந்து உறுதுணையாக இருப்பார். ஸோ இந்த படக்குழு அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. இந்த படத்தை விஷுவல்ஸ் பார்த்த எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், எப்படி ஒரு மாதிரி கல்ச்சுரலா இருக்க எல்லா சீன்ஸுமே
இது எப்படி தமிழுக்கு மாற்ற போற கன்வெர்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்க எல்லாரும் பார்த்த எல்லாருக்கும் இருக்கும். நான் இப்போ ரீசெண்டாக கரெக்ட் பண்ண சீன்ஸ் எல்லாம் ரஜினி சார் என்கிட்ட சொன்னப்போ ரொம்ப பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பெரிய அவங்க பண்ணியிருக்கிற சேஞ்ச் வந்து பயங்கர ஹிந்தியை விட நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுல பண்ணிருக்கிற கரெக்ஷன் தான் இந்த படத்தை வந்து பெரிய ஹிட் கொடுக்க போகுதுங்கிற நம்பிக்கை எனக்கு கொடுத்துருக்கு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மற்றும் மேடையில் வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். ஒரு ரீமேக் அப்படின்னாலே வந்துட்டு ஒரு எல்லா நடிகனுக்கும் சரி நடிகைகளுக்கும் சரி ஒரு ஹிட் ஃபிலிமை நம்ம திருப்பி எடுத்து பண்றோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு பயமும் இருக்கும். ரொம்ப நாளா வந்துட்டு தெலுங்குல நிறைய படங்கள் வந்தது, நிறைய படங்கள் ட்ரை பண்ண ரீமேக்கு, பட் கிடைக்காம ஃபைனலா ஒரு நல்ல படம் ஹிந்தியில ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரி என் கையில கிடைச்சிருக்குங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். ஆனா இந்த ஏவி கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு பயம் வருது. இவ்வளவு பில்டப் கொடுக்குறாங்களே, நம்ம வந்துட்டு அவங்களுக்கு ஈக்குவலா நம்ம பண்ணுவோமா, ஷாஹித் கபூர் கரீனா கபூருக்கு ஈக்குவலா நம்மளுக்கும் பேர் வருமாங்கிற ஒரு சின்ன பயம். பட் ஆனா கண்டிப்பா பண்ணுவோங்கிற நம்பிக்கை. அதுக்கு முதல் இந்த படம் பரத் நல்லா இருக்கும் அப்படின்னு என்ன அப்ரோச் பண்ண தனஜயன் சாருக்கு நம்ம நன்றியை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரொம்ப நாளா அந்த ப்ராஜெக்ட் பேசியிருக்கோம், ரொம்ப நாளா அந்த ப்ராஜெக்ட்ல அவர் வாழ்ந்திருக்காரு. ஸ்கிரிப்ட்ல இருந்து சரி நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு இன்வால்வ் ஆகி லவ் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டாவது ஜெயம் கொண்டான் கண்ணனோட வந்துட்டு நான் பண்ண வேண்டிய ஒரு படம் ஒரு சின்ன மிஸ் ஆகி போச்சு. பட் டெஃபினட்டா இந்த படம் நானும் கண்ணனும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி, அந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய வெற்றி தருவோங்கிற நம்பிக்கை. ரெண்டாவது தமன்னா சொல்லவே தேவையில்லை, இவங்க கேடியிலேயே வந்துட்டு ரொம்ப நல்லா ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருந்தாலும். ஸோ ஏன்னா படத்தோட மெயின் எசன்ஸே வந்துட்டு இன்ஃபேக்ட் என் கேரக்டரோட அவங்க கேரக்டர் தான் நான் சொல்லுவேன். எதுவும் இருக்கு, பட் இருந்தாலும் வந்துட்டு அவங்க தான் படத்தை தூக்கிட்டு போறாங்க. ஸோ ஷீஸ் காட் மச் மோர் சேலஞ்சிங் ஜாப் டு டூ. ஸோ விஷ் ஆல் தி பெஸ்ட். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எங்க டீம் பயங்கர ஒரு யங் டீம், வைப்ரண்டான டீம், எல்லாருமே வந்துட்டு ஒன் ஃபிலிம் ஓல்டு. ஸோ ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறி எங்களுக்கும் இருக்கு, எங்க டீமுக்கும் இருக்கு. ஸோ இந்த படத்துக்கு பத்திரிகை நண்பர்கள் உங்க எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை.